ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 3% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 90 எனில் அசலை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 3% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 90 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசம் எடுத்துக்கங்க. எத்தனை பைசா? 90 பைசா. அப்ப 90 இன்ட்டு இங்க வட்டி வீதம் 3% அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3% எப்படி எழுதுவோம்? 3 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 3 இன்ட்டு 100 வகுத்தல் 3. ஸோ 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 9, 9 அப்படியே கேன்சல் ஆயிரும். மேலே என்ன இருக்கும்? 1, இங்கே ஒரு 5 0 இருக்கும். 1 லட்சம் வருது. ஸோ இது பாருங்க, இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது பைசாவில் இருக்கு. 1 லட்சம் அப்படிங்கிறது பைசாவில் இருக்குது. இங்கே ருப்பியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை அப்படியே ருப்பியில் கன்வெர்ட் பண்ண 100ஆல் கேன்சல் பண்ணுங்க. 1 லட்சத்தை அப்படியே 100ஆல் கேன்சல் பண்ணோமா 00 அப்படியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1000. ஸோ அப்போ 1000 ரூபா பார்த்தோம்னா அசல் இங்கே என்ன வரும்? அசல் பார்த்தோம்னா 1000 ரூபா. ஸோ இது செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? இங்கே எவ்வளோ இருக்குது? அசல் 1000 ரூபாய். அசல் 1000 ரூபாய் இன்ட்டு ஸோ இங்கே வட்டி வீதம் எவ்வளோ? 3% சொல்லியிருக்காங்க. ஸோ 3% எப்படி எழுதுவோம்? 3 வகுத்தல் 100 எழுதுவோம். 3 வகுத்தல் 100 எழுதுவோம். ஸோ அப்படியே டேரெக்டாக ரைட் பண்ணிக்கணும். 3 வகுத்தல் 100 இன்ட்டு 3 வகுத்தல் 100. ஸோ இங்கே ஒரு 3 0 இந்த 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 இன்ட்டு 3 9 வகுத்தல் 10 இருக்கும். ஒரு இது தள்ளி புள்ளி வச்சோமா 0.9 வரும். ஸோ 0.9 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 90 பைசா. ஸோ அப்போ 90 பைசா இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். வேணா இந்த மாதிரி சம்மும் கேட்பாங்க. அதாவது அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 50 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.